ஜெய் ஜக்கம்மா தலையில சிக்கம்மா. சலவுல தங்கு பனைமரத்துல நொங்கு. என்ன சாமி சொல்றீங்க? பனை ஓரமா போய் தூக்கு போட்டு தொங்கு. கேவலமா இருக்கு. அப்புறம் என்ன சாமி என்ன பண்ணுது சாமி? எனக்கு முடியல. முடியல? இவ்வளவு முடி வச்சுட்டு முடியலங்கிறீங்க சாமி. எனக்கு உடம்பு முடியல. உடம்பு முடியலையா? நான் தீர்வு சொல்றேன். அண்டாக்க கசம் பக்கத்துட்டுல ரசம். என்ன சாமி இது? மந்திரம்ப்பா. அண்டாக்க கசம் பக்கத்துட்டுல ரசம் சண்டா. சரி, உனக்கு என்ன பிரச்சனை நான் தீர்த்து தேய்க்கிறேன். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் வா, புரியுதா? தம்பி குனியே ஓடிப்போ சனியே, அடிக்கி ஓடு, திரும்பி வைக்காம ஓடு. என்னது வானத்துல ராக்கெட்டா? அது வானம் இல்லப்பா, வானம். ஆமா இல்ல? உதடு ஒட்டாம 3 வார்த்தை சொல்லுங்க. கோட்ரு வாட்டரு ஸ்டேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. என்ன போடுறாங்கடா? சண்டை போடுறாங்க டீச்சர். அது தெரியும்டா. என்ன பொருளடா போடுறாங்க? அப்படி கேளுங்க டீச்சர். அரிசி சக்கரை பருப்பு இதெல்லாம் போடுறாங்க. உளுந்து போடுறாங்களா? இல்ல டீச்சர், உட்காந்து தான் போடுறாங்க. கடவுளே. ஆமா கடவுள் தான் டீச்சர். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எங்க வாடா வாடா. ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு போறேன் படக்குன்னு சொன்னார். என் மனைவி கூட்டு போங்க பாரியா. சொர்க்க வாழ்க்கை ஒரு ஆள் கிடைக்கும், அதை கூட மனைவிக்கு தருவார். உன்னுடைய பாங்க நான் பாராட்டுறேன். அது இல்லையா, அவ போயிட்டு இந்த இடம் சொர்க்கமா இருக்கும். மச்சான், காலில இருந்து வீட்டுல இருக்கண்டா, செம்ம வெறுப்பா இருக்கு. வண்டி எடுத்துட்டு வரியா? எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். மச்சான், வீட்ல இருக்க செம்ம போர் அடிக்குது. வண்டி எடுத்துட்டு வரியா? வெளியே போய் கத்தி சண்டை போட்டு வரலாம். ராம், எல்லாரும் பதாயி உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு என்னன்னு கேட்டியா? நான் தான் உன்னைய பார்க்குக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்ல. தூங்க விடாம பார்க்கு கழிச்சிட்டு விட்டு ஏறு. உன் ஒப்பம் கடாபாயா இருக்கான் பாரு, ஏறி விளாவலே மதிக்கிறான். அவன் பாரு, நான் யாரும் கேட்ட கட்டை பீடிக்கு வழி இல்லாதவைய ஏறி விளாவலே மதிக்கிறான். நான் யாருன்னு காட்டுறேன். ஒரு கோட்டை அடிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உன் குடும்பம் பூரா சீரழிஞ்சு விடும். அவ்வளவுதான். அது எனக்கு தெரியுது. ஏன் என்கிட்ட சொல்லல? சித்தப்பா இருக்கிறவங்க சித்தப்ப ஏறி விளாவலே கழுத்து விளாவலே மிதிக்கிறான். நான் யாருன்னு காட்டுறேன். பெரியப்பா இருக்கான் பாத்தியா, மூங்கி கம்பு எடுத்து காலிலே அடிக்கிறான். புரியுதா? அவன் எல்லாரும் நான் யாருன்னு காட்டுறேன். இரு, போன எங்க இருக்குன்னா சட்டி வயிற்றுல எடுத்து நான் உனக்கு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு இந்த மாதிரி பாடி வந்துகிட்டு இருக்கு. முழிக்கலாம் 5 நாள் நான் கிடையாது. 2 பேரும் ஓடி ஓடி அடிக்கக்குள்ளே யாராவது வந்து எடுத்தீங்களா? என் நெஞ்செல்லாம் வலிக்குது. எவனாவது வந்து எடுத்தீங்களாடா? என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க நாப்பல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறோம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரைய பாரு, முகரைய. என்னடா என்ன
எல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல பிடிச்சி நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர்ல இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானு. ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா? இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பனா நம்பாடி பாயா. பாத்தியா, சைலன்ஸா பேசணுக்கு சைரன் நல்லது பாரு. கேக்குறா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துக்க பாரு. You are a great man. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்குமே ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்ட பத்திரம் நான் சொன்னேன். ராஸ்கல். குனிஞ்சு நிமிந்து வேலை செய்டா. நோம நோம்பு காணாம. மேலைங்களையும் பாக்குறான். எங்கேயாவது நம்மளால பாதிச்சிருப்பானோ? இருக்கும். இவனுக்கு நம்ம ஹோட்டல்ல கரப்பான் பிரியாணி சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். வக்கீல் வேற இந்த நேரத்துல ஊர்ல இல்லையே. நகல்றா? நம்மள நகன்ற வேண்டியதான். நகலுவோம்ல. ஸ்பீட் எடுக்கிறானே. நான் என்னையா குத்தம் பண்ணீங்க? என்ன எப்படி துரத்துற? நீ குத்தம் பண்ணா நீ எவையா சொன்ன? மணி கேட்கலான்னு கிட்ட வந்தா இப்படி ஆடா ஓடுவ? மணி கேட்க வந்தியா? பின்ன சொத்தை அழிஞ்சவங்க வந்த மடப்பேட பட. உன்னால வண்ணாரப்பட்ட ஒரு 2 மாசம் மிஸ் பண்ணிட்டா. பட. ஏய், வாயாங்க. என்னடா? இப்ப நீ எங்க போன? வண்ணாரப்பட்ட. இதாயா வண்ணாரப்பட்ட? வண்ணாரப்பட்ட வந்துட்டனா? இந்த விரட்டு வெட்டா வண்ணாரப்பட்ட மட்டும் இல்லையா, மதுரைக்கு பக்கத்துல இருக்க வாடிப்பட்டியே வந்துரும். எப்படியோப்பா என் பஸ் காசை மிச்சப்படுத்திட்ட. வரட்டு பாப்பா. நீ வாங்க. என்ன வச்சு நீ வண்ணாரப்பட்ட வந்துட்ட. இப்ப நான் யார வச்சு டீலர் போறது? நீ எவங்கிட்டயாவது எதையாவது கேட்டு துரத்திட்டு பா. வரட்டு பாப்பா. ஏப்பா இந்த கோதண்டராமோட இந்த கோதண்டராமோட கேப்பா இருக்கு. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. என்ன தெரியுதா? ஆஹா, நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? உன்னை எங்கேயே சப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரி தெரியுது. ஒண்ணு 5000 காசு வாங்கினியே, அது ஞாபகம் இருக்கா? பெருமாளு, இப்ப கொஞ்ச நாளா தொழில் சரியில்லப்பா. ஏதா இருந்தாலும் வக்கீல வச்சு பேசிக்கிறோம்ப்பா. எதுக்கு வக்கீல்? வக்கீல் தானே வாதாடணும். வக்கீல் வச்சா பணம் வாங்கின உன்ன மாதிரி களவாணி திருட்டு போயிருக்கலாம். 5000 கடன் கொடுத்தா பாரு, என் புத்தி செருப்பால தான் அடிக்கணும். டேய், நான் களவாணி பண்ணா நீ கஞ்சா விக்கிறப்ப, நீ நானும் போலீஸ்காரனுக்கு முள்ள மாதிரி பேதான் பேசிக்கிட்டு இருக்க. தொழில பத்தி ஏடா பேசுற? கடைக்காரன் தப்பா பணம் ஜோக்க. அப்ப என் பணத்தை குடுறா. இல்லடா, பேங்க்ல பணம் இல்லடா. பேங்க்லயா? பணத்தை தள்ள கை கால ஒடிச்சு விடுடா. ஒறா. ஒடிச்சு விடுடா. ஒடி. ஒடிச்சிடுவா. ஒடி. குறா கட்டே. குறா. நிப்பாட்டு. தள்ளி வா, கடையை டிஸ்டர்ப் பண்ணாத. நாளை பண்ண வந்து போகணும்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? பிடைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். இப்ப இந்த பக்கம் வா, இப்படி வா. இங்க
இவ்வளவு அடி அடிக்கிறேன் வலிக்கலையாடா என் கையே வலிக்குதேடா வலிக்காம இருக்கிறதுக்கு கேரளாவுல போய் மந்திரம் கத்துட்டு வந்திருக்கேன். வலிக்காம இருக்கிறதுக்கு மந்திரமா என்னடா சொல்ற அந்த மந்திரம் சொன்னா வலிக்காது. வலிக்காதா இது புறா எனக்கு சொல்றா எனக்கு உனக்கு சொல்றா எதுக்கு சொல்லணும்? எனக்கு சொல்லித்தாண்டா அவனு கஞ்சா விக்கிறதுக்காக போலீஸ்காரங்க மாசம் ஜெயிலுக்குள்ள உள்ள ஒட்டி வச்சு குத்துன்னு குத்துறாங்கடா. எனக்கு சொல்றா எனக்கு சொல்றா சொல்றா. சரி உனக்கு சொன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ குடுக்க ஐயா குடுக்க வேணாடா வச்சுக்கடா. சரி காதை கொண்டா. தள்ளிப்படா தள்ளிப்படா. அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க அடி ஒளி பொட்டி களிய. அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க அடி ஒளி பொட்டி களிய. ஓகேவா? அடே ரொம்ப சூப்பர்ண்ணே தேங்க்ஸ்ண்ணே வரண்ணே. மந்திரத்தை மட்டும் கேட்டு போற செக் பண்ண வேணாமா? எப்படி செக் பண்றது? நீ மந்திரத்தை சொல்லணும் நான் அடிக்கணும். செக் பண்ண கொண்டா எப்படி வா. அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க அடி ஒளி பொட்டி. மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொன்ன இல்ல எனக்கு மந்திரத்தை எப்ப சொன்ன? மந்திரத்தை முன்னாடி சொல்லிட்டேன். முதல்ல சொல்லப்படாரா? ஒவ்வொரு அடிக்கு சொல்லு ஒவ்வொரு அடிக்கு சொல்லணும்டா. ஒவ்வொரு அடிக்கு சொல்லு. அடிதாங்க இடிதாங்க பொட்டி களியா? களியா. இப்ப நீ சரியா பழகல மந்திரத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. நைட்டு பூரா உட்கார்ந்து விடிய விடிய கத்துக்கிட்டு காலையில வா. இன்னொரு 50 அடி அடிச்சா சரியா வந்துரும். போ கத்துட்டு வா. போ போ போய் கத்துட்டு வாடா. போடா போடா போ. பழிக்கு பழி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு அடி வாங்க வேண்டியது இருக்குடா. அம்மா எத்தனை மாசம் ஒருத்தர வச்சாலும் சரியா இருப்பேன். இப்பதான்டா வேலை செய்து கொஞ்சால